ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு செங்கல் வைக்க வராங்க, செங்கல் வரி வைக்க வராங்க. அதனால் காலையிலே நேரமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, நம்ம தோட்டத்திலே காய் இருந்துச்சு, பீக்கச்செடி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்ல காய் பெரிய பெரிய காயாக விட்டுருந்தது. நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிருந்தது. சரின்ட்டு காயை பறிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளவே ஆளுங்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க. அதனால் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு. அப்புறம் பக்கத்தில் எல்லோரையும் சொந்தக்காரங்க எல்லோரையும் கூப்பிட்ருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புது வீடாக கட்டினாலும், ஆல்ட்ரேஷன் பண்ணாலும், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு கடவுளை நினச்சி பூஜை பண்ணி பண்ணுறது தான் நல்லது. அதனால் எப்போவுமே நம்ம சின்ன வேலை செஞ்சால் கூட ஒரு சின்ன பூஜை, ஒரு எலுமிச்சங்காய் அறுத்து நம்ம கொடுத்துட்டு அப்படி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம காட்டு சைடே இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வீடு கட்டிக்கலாம். ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம கட்ட முடியும், இல்லைனா அடுத்தவங்களோட இடத்துக்கு போயிடும், இல்லை பக்கத்துலேயே அவங்க வீடு இருக்குது, இவங்க வீடு இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். நம்ம காட்டு சைடு இருக்கிறனா இது ஒரு பெரிய பெனிஃபிட். நமக்கு எந்த அளவுக்கு வசதியாக வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாம். ஆனால் என்ன, அதை சுத்தம் பண்ணும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்க கல் வந்து வரி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மேஸ்திரி, சித்தாள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு நான் சமையல் வேலைக்கு வந்துட்டேன். நம்ம காய் பறிச்சு வச்சதை இன்றைக்கி ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி பீக்கங்காய் தோலில் சட்னி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம காட்டிலே காய்ச்ச காய் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே மருந்து உரம் எதுவுமே போடலை. அதனால் நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கலாம். காய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நம்ம காயை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்போவும் வைக்கிற மாதிரி தான் குழம்பு வச்சாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே டீயும் வச்சிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சாச்சு. அது பாகு கொச்சிட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பீக்கங்காய் துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எதுவுமே இல்லைங்க, தேவையானாலும் எண்ணெய் ஊற்றி அதுலேயே பூண்டு 4-5 பல், வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கணும். கொத்தமல்லி 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் போட்டு வறுத்துட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அது கூடவே பீக்கங்காய் தோல் சீவி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து நல்லா சேர்த்து பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு சேர்த்து அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளித்தோம் அப்படின்னா சூப்பரான துவையல் வந்து ரெடி ஆகிடும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் துவையலுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆளுங்களுக்கு டீ கொடுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நமக்கு செங்கல் இறக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. செங்கல் வந்து சொல்லியிருந்தோம், அதனால் செங்கல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மேஸ்திரிங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் செங்கல் இறக்க வந்தவங்க அவங்க வந்து செங்கல் இறக்கிட்டுருக்காங்க. நம்ம டீ கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்படி தாங்க இன்றைக்கி வந்து ஆஃப் டே போச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் நம்ம தீனி போடணும். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் குழம்பு, சாப்பாடு, பீக்கங்காய் தோல் துவையல். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.